साईनाथ महाराज की இந்த இப்போ நடந்துட்டுருக்கிற சாதுர்மாச யாகத்தை இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டு எந்தெந்த இடத்த போட முடியுமோ அந்த இடத்தெல்லாம் போட்டிருக்கேன். அப்படி இதை கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் பார்த்துருக்கா. ஒரு 6 மணி நேரத்தில் பார்த்தது மாத்திரமல்ல, இந்த வல்லபாச்சாரியாருடைய சம்பிரதாயத்தில் உள்ள அந்த ஆச்சாரிய பீடத்தில் வந்தவர் ஒருத்தர் பார்த்துருக்கார். அதை பார்த்துட்டு அவர் கீழே எழுதியிருக்கார், இதில் ஆத்வரம் பண்ணுறவர் ஜனார்தன ஸ்ருதிகள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். இவர் பேரை எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு இவர் தான் யாகங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கார். ஜனார்தன ஸ்ருதிகள் தான் யாகங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கார். அது ஒரு மார்க்கெட்டு, சந்தை மாதிரி. அவாவா தோழினத்தை சொல்லுவா, அதை நாம பதிலே சொல்ல வேண்டாம், அவளுக்குள்ளேயே பதில் சொல்லுவோம். அதுல தினதான பண்ணிட்டு இருந்தார். இப்படி யாகங்கள்லாம் கொண்டு வரான்னு அவ சில பேர் சந்தேகம். எங்க குடும்பமே, எங்க தாத்தாவுக்கு பல டைட்டில், அனந்தராம தீட்சிதர்வாள், நாராயண தீட்சிதர்வாள், பிரவச்சன சார்வபௌம, பாகவத திலகம், உபன்யாசக சக்கரவர்த்தி. அதுல எங்க தாத்தா நாராயண தீட்சிதருக்கு ஒரு 10-12 டைட்டில், பிரசித்தமான டைட்டில் பட்டம் கொடுத்தது. அதுல எங்க தாத்தா முதல்ல எதை போட்டு தெரியுமோ, யஜ்ஞ ரட்சகன் தான் போட்டது. எங்க தாத்தா அவ்வளவு யஜ்ஞம் பண்ணியிருக்கார், அவ்வளவு பேருக்கு பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் எங்க அண்ணாவோட சாதுர்மாசத்தில் கலந்துருக்காரு கிருஷ்ண தீட்சிதர். அவருடைய தாத்தா கும்பகோணம் சோழப்பந்தரில் கணேச தீட்சிதர், அவ அப்பா யாகம் பண்ணியிருக்கார். அவர் யாகம் பண்ணதில்லை, அவர் பண்ணலை. எங்கள் தாத்தா 15 நாள் சோழப்பந்தரில் பிரவச்சனம் பண்ணினார், பாகவத பிரவச்சனம். அந்த பிரவச்சனம் போது நம்ம விஜிஎஸ் கருபாடிகள் 2ஆம் கட்டளையில் தான் பாடசாலை வாத்தியாராக இருந்தார். இந்த 15 நாளும் தாத்தாவோட தான் தங்கினார். இருப்பார். இந்த விட்டல் மந்திர்னு இந்த சோலைப்பந்தரில் ராயரகிரகத்தில் இருக்கு. அங்கே அந்த கோவில் பக்கத்தில் அந்த சத்திரத்துக்கும் விட்டல் மந்திர்னு பேர். அதில் தங்கியிருந்தார் தாத்தா. இவர் விஜய் கிரவாடிகள்லாம் 15 நாளும் கூட இருந்தார். அந்த கணேச தீட்சிதர் அப்போ பரிச்சயமான, அவர் குடும்பத்தை தெரிஞ்ச குடும்பம்தான். உடனே தாத்தா, நீங்க யாகம் பண்ண வேண்டாமான்னார். நான் சின்ன குழந்தை. அவர் தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னாங்க, எனக்கு யார் தீட்சிதர்வாள் பண்ணி வைக்க போறான்னு. நான் பண்ணி வைக்கிறேன்னார் தாத்தா. இது தாத்தா சொல்லி, அவ துவைத்திகள், ரொம்ப முரட்டு துவைத்திகள். இந்த ராயரகிரகாரத்தில் அவளுடைய இடத்திலேயே சாட்சாத்தா யஜ்யம் பண்ணி வச்சார், சாட்சாத் பசு. இதெல்லாம் அவளுடைய சம்பிரதாயத்தில் சாட்சாத்தா கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு கட்டுப்பட்டு அந்த வித்வான்கள்லாம் கூட இருந்து இது மாதிரி பல பேருக்கு யஜ்யம் பண்ணி வச்சிருக்காரு தாத்தா. அதனாலேயே தாத்தாவுக்கு முதல் டைட்டிலே யஜ்ய ரட்சகான் தான். எங்கள் குடும்பம் இப்போ நாம் பஜனை தானே பண்ணுவார், யாகங்கள்லாம் பண்ணுவாரான்னு ஒருத்தர் கேட்டா, அதுக்கு இப்போ உங்களுக்கு பதில் சொல்றேன். பரம்பரையா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற குடும்பம் நாம் தான். இந்த மார்க்கத்தில் பஜனை நாம சங்கீர்த்தனம் இப்படி வந்தோம். இன்றைக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இப்படிதான் இருக்கு. எங்கள் பெரியப்பா குடும்பம், சித்தப்பா குடும்பம், எங்கள் அப்பாவோட சந்ததிகள் எல்லாருமே இதே வைதிக தர்மத்தில் இருக்கா. நான் முதல்ல அக்னிஷ்டோமம் எங்கள் சித்தப்பா பாபு தீட்சிதர் அனுப்பிச்சா என்ன, தாமோதர தீட்சிதரையும் அழிச்சுண்டு சுந்தராம தீட்சிதர்கிட்ட போய்
சித்தப்பா நாள் பார்த்துன்னு வர சொன்னார். சோமயாகத்துக்கு பாருங்க, அதை நான் நாள் பார்க்குறேன். நீ வருஷா வருடம் கோவிந்தா கோபாலான்னு லட்சக்கணக்கான ரூபாயை துவம்சம் பண்ணுறையே, இந்த யாகம் எவ்வளவு செலவாக ஆகுறது எங்களுக்கெல்லாம். இதை ஏதாவது பண்ணினாதானே இங்கே யாதனத்தில் இருக்க, நீ ஒரு யாகம் பண்ணுன்னா நீங்கள் என்ன சொல்கிறத பண்ணுறேன்னு, அத்தியக்னிஷ்டம் அதிராத்திரம் பண்ணேன்னா ததாஸ்துன்னு உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோனில் இப்போ ஃபோன் இருந்தது, லேண்ட்லைன் தான், பேஷா பண்ணுன்னு விட்டார். அப்புறம் சேலம் போனேன். சேலம் போகிற வழியில் முசிறி தீட்சிதர் வாழ போய் நான் அந்த பக்கமாக போனால் அவரை பார்க்காம போக மாட்டேன். போய் நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி நடக்கிறது யாகம். உடனே அவர் சொன்னார், சைனத்தோட பண்ணிடும் போல. இப்போ நாம் எங்கள் குடும்பம் யஜ்யம் பண்ணுற குடும்பமே தவிர எனக்கு வாஸ்தவமாக பரிச்சயமே கிடையாது. எனக்கு அத்தியனம் பண்ணுற காலத்திலேயே எனக்கு பிரவச்சனத்தில் தான் இன்ட்ரெஸ்ட். நான் எங்கள் அண்ணா தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். பதாந்த அண்ணா தான் சொல்லிக் கொடுத்தார். அவருக்கு இந்த பிரவச்சனத்துக்கு போகிறதுனாலே தெய்வர், நீ வேதத்தை முடிச்சுட்டு எதை வேணாலும் பண்ணு, விடவே மாட்டார். அந்த இடுக்கலெல்லாம் பிரவச்சனத்துக்கு போவேன். என்னுடைய ஃபோக்கஸ் பிரவச்சனம் தான். இப்போ யஜ்யங்கள்லாம் வேண்டாங்கிறதில்ல, எனக்கு என்னதோ அதில் தான் ருச்சி ஜாஸ்தி. அதனால அவர் சைனத்தோட பண்ணுன்னு அறணும். எனக்கு கருட ஜெயனம்னு சொன்னால் தான் புரியும். இப்போ ஜெயனம்னு தனியாக சொன்னால் எனக்கு அப்போ புரியாது. பேஷா பண்ணுறேனேன்னா இஷ்டக ரெடியாக இருக்குன்னு மகாதானபுரத்தில் ரெடியாக இருக்கு, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பண்ணுங்க, ஒத்தருக்கு சித்தமாக இருக்குன்னா. அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணமூர்த்தியர் பஞ்சுமாமா இவாள்கிட்ட தான் பொறுப்பு கட்டினு தனி ட்ரக்கை வச்சு இவா தான் அந்த இஷ்டகையெல்லாம் ஜாக்கிரதையாக வடகுடிக்கு கொண்டு வந்தார். அதிராத்திரம் பத்திரிக்கை போட்டதுக்கு அப்புறம் தான் சைனம் சேர்ந்தது. சைனம்னு சங்கல்பிக்கல. சைனத்துக்கு இந்த 7-6 நாளும் தீட்சிதர்வாள் வந்திருந்தார், கூடவே இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இப்படி சயனம்ங்கிற இந்த இப்போ இன்னைக்கு கோவிலில் பிரகாசிக்கிறாருன்னு பாண்டுருங்க. இவர் அப்போ வடகுடியில் இருந்தார். என் பையன் கோகுலோட உபநயனத்துக்காக இவரை கும்பகோணத்துலேருந்து வடகுடி அழிச்சுன்னு போயிட்டேன். வடகுடியிலே யஜ்யசாலையில் கருடாகிருதியாக சயனம் அங்கே சித்தம் பண்ணின இடத்துல மேற்க பார்க்க பகவான் இருக்கிறது போல பெருமாளும் தாயாரும் அங்கே ஒரு பீட்டம் நிர்மாணம் பண்ணி அதில் அவ கட்டாட்சி தான் அந்த யாகம் நடந்தது. இன்னைக்கு பெரிய கோவில் பிரகாசிக்கிற அந்த பாண்டுரங்கன் சாத்திரம் முழுக்க கட்டாட்சிச்சு, அத்தனை ரித்திகளையும் கட்டாட்சிச்சு, அனுஷ்டானத்தையும் கட்டாட்சிச்சு, எல்லாத்தையும் சிரவணம் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருந்து கையெழுத்து போட்டுட்டு தான் இன்னைக்கு அங்கே பெரிய கோவிலில் பகவான் பிரகாசிக்கிறார். அப்பா முசிறி சிறுவாள் பிரவச்சனம் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவார், இது அவர் சொன்னதை அப்படியே சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சுலபமா சயனம் கிடைச்சதுங்கிறதே தெரியாது. சங்கல்பம் பண்ணியே சயனம் பண்ண முடியாது, ஏதோ நிர்பந்தம் வரும், இஷ்டகையில் ப்ராப்ளம் வரும் இல்லை சொன்னார். இவருக்கு பிரயத்தனமே பண்ணாமல் சித்திச்சிருக்கு. இவருக்கே தெரியாதது பண்ணும் கொண்டே கல்ல கொண்டு வந்தார், பண்ணிவிட்டார். இதுக்கு எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த இஷ்டக மேல நிற்கிற மூர்த்தியை அவர் உபாசிக்கிறதுனால தான் இது சித்தியாச்சு. அவர் பாண்டுரங்கன் இஷ்டக மேல தானே நிற்கிறார். அதெல்லாம் சரி, அவருக்கு சொன்னா அவ குடும்பத்திலேயே 20 பேர் இருக்காளே பண்றதுக்கு. அவர் என்ன ஒரு பிரியமா அபிமானமா தான் சொன்னார். அது விஷயம் அதுதான். ஆமா ஆமா, அதுல அந்த இஷ்டகையெல்லாம் நம்மளை உபயோகப்படுத்தலையேன்னு தாபப்படுமா. அதனால அவர் மகா
அவர் உயர்ந்த நிலையில் உள்ளவர். முசிறி தீட்சிதர்வா உயர்ந்த நிலையில், மனசனுடைய பரிபாகம் இருக்க ரொம்ப உயர்ந்த நிலை. உடம்பு வச்சா பிடிச்சி விடணும் அவரே, கால் வலிச்சா பிடிக்கணும், யாரும் இல்லாட்டா நாமளே பிடிச்சுக்கணும். ஏன்னா அது வருத்தப்படும். அப்போ மனசு எவ்வளவு எவ்வளவு மனசு ரொம்ப சுத்தமா இருந்தா, பவித்திரமா இருந்தா அப்படிலாம் தோணும். இதுல இருந்து என்ன தெரியுது, நான் இது மாதிரி இருக்கிறவா, இப்படி மனசு இருக்கிறவா யாருக்காவது அபச்சாரம் பண்ணுவாளோ, பிரச்சனை அதுக்கே பண்ண மாட்டான். மது வாழலாம் மகாபுருஷா, அதுல ஒன்றும் ஆட்சேபனையே. அவர் அப்படி சொன்னார். இன்னைக்கு இங்க இருக்கிற பாண்டவர்கள் வடகுடி கிராமத்துல கருட சத்திராத்திர யஜ்யத்துக்கு பக்கத்துல இருந்து நடத்தி வச்சார். அதுபோல இந்த சாதுர்மாசத்துக்கு இங்க ஒரு பாண்டவங்கன் இருக்க. இந்த பாண்டவங்கனை பண்டரிபுரத்துல அந்த பண்ற இடம் இருக்கு பாருங்க, 4 நாள் முண்டாசை கட்டின்னு வெயில் வீடா போகாம உட்கார்ந்து நான் பக்கத்துல இருந்துட்டே பண்ணினேன் இந்த பாண்டவங்கனை. இது நான் ஆத்ம பிரசம்சையா போய்டும் சொல்லக்கூடாது. எனக்கு உபதேசம் வல்லபாச்சாரியால் அந்த சம்பிரதாயத்தில் உள்ள மந்திரம் நாமந்தான் எனக்கு உபதேசம். இது 92, அதாவது 30 வருஷம் முன்னாடி, 34 வருஷம் முன்னாடி எனக்கு உபதேசமே வல்லப சம்பிரதாய மந்திரம் தான், நாமமும் அதுதான். இந்த சுவாமி தாயார் தயார் பண்றதுக்கு, சுவாமி இல்லை தாயார் தயார் ஆயிட்டார் முன்னாடியே, சுவாமி தயார் பண்றதுக்கு நான் பக்கத்தில் இருந்துட்டு இந்த 3 நாள்ல 1.5 லட்சம் நாமம் சொல்லியிருக்கேன். வேற எந்த காரியமும் பார்க்காம நாற்காலியை பக்கத்தில் போட்டு உட்கார்ந்துட்டு அவன் பண்ண 1.5 லட்சம் நாமம். இதை வெளியிலே சொல்ல மாட்டேன். இவர் அப்படி நாமத்தோட தயாரான மூர்த்தி. இவரை மெட்ராஸ்ல ஒரு இடம் நிர்மாணம் பண்ணி ரெடி பண்ணி பக்தாளுக்கு தரிசனம் பண்ணி தொட்டு சேவிக்கிற மாதிரி இந்த பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணணும்னு மெட்ராஸுக்காக தயார் பண்ணேன். அது இன்னும் நமக்கு தீர்மானம் ஆகல. ஏன்னா கோவிந்தபுரமே அப்படிதான், சுவாமி வந்துட்டார், இடம் கிடைக்கல, எங்க பிரதிஷ்டை பண்றதுன்னு தெரியல. கோவிந்தபுரம்னு தீர்மானம் ஆயிடுச்சு, கோவிந்தபுரத்தை இடம் கிடைக்கல. இந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிச்சு ஹனுமார்லேருந்து ஆரம்பிச்சு அக்ரஹார பர்யந்தம் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசை. பார்த்தேன், கிடைக்கல. அப்போதான் நினைச்சேன் நம்ம பிரயத்தனத்தில் கிடைக்காதுன்னு இவரை காங்கிரீட் போட்டு கும்பகோணத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன். ஒரு வேனில் இருக்கிற சீட்டை முழுக்க எடுத்து அந்த பாண்டுரங்கனை தாயார மாடியில் இருக்கா, அந்த பிரதிஷ்டை பண்ணதெல்லாம் இடித்து அவள் 2 பேரும் ஒரு மெத்தை வாங்கி மெத்தையை வேனில் போட்டு அந்த மெத்தையில இவாளை நிற்க வச்சுட்டு அப்படியே இப்படி படுக்க வச்ச. முதல்ல கோவிந்தபுரம் எல்லாம் திருடமுருதர் வந்த உடனே நிறுத்தி நிற்க வச்சு பாண்டுரங்கனை நானும் வேற தாயாரை வேற யாரோ ஒருத்தர் பிடிச்சிருந்தேன். அப்படி நிற்க வச்சு அந்த கிளாஸ் எல்லாம் திறந்துவிட்டு இந்த ஹனுமார் கோவில்லேருந்து அதிஷ்டான வரையில் இன்ச்சு பை இன்ச்சா ஓட்டுன்னு பொதுவாக வண்டியை ஓட்டும், மாப்பிள்ளைப்புகார் மாதிரி ஓட்டி நான் பிரார்த்தனை பண்ணேன், இதில் எந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கோ அதை நீ தான் செலக்ட் பண்ண, இந்த இடம் நான் செலக்ட் பண்ணலை. இது மாதிரி அவர் கட்டாட்சம் பண்ணி இவர் வடகுடியில் கொண்டு வச்சேன், பிரதிஷ்டை பண்ணிவிட்டேன். அடுத்த நாளைக்கு இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். 4.5 ஏக்கர் நிலம், 4.5 ஏக்கர் அதுவா வந்தது. ஒரு வருஷமா இடம் தேடுறேன், கிடைக்கல. அதனால இவ கட்டாட்சம் பண்ணின அடுத்த நாளைக்கு நமக்கு இந்த இடம் அந்த 4.5 ஏக்கருக்கு அப்புறம் பாக்கி எல்லாத்தையும் சேகரித்தோம். இந்த இடம் உள்பட நான் செலக்ட் பண்ணலை, பாண்டவனும் தாயாரும் செலக்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கார்.
அதுபோல இந்த பாண்டுரங்கன் தாயார் மெட்ராஸில் பிரதிஷ்டை பண்ணணும். அது சின்ன இடமா இருந்தால் போறாது, பெருசாக வேணும். பக்தாளுடைய சௌகரியம், நாம சங்கீர்த்தனம், பிரவச்சனம், சப்தாகம், இது மாதிரி நிறையா தர்மங்கள் மெட்ராஸ்லேயும் நடந்துருக்கு. நடந்தாலும் நம்ம பாண்டுரங்கன் அவரிடத்தில் நடக்கணும்னு அப்படி மனசில் ஒரு எண்ணத்தில் தயார் பண்ணின ஒரு மூர்த்தி. இந்த சாதுர்மாசியம்னு உடனே இந்த மூர்த்தியை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணணும். இவர் அங்கே சாட்சிக்கு அந்த பாண்டுரங்கன் இருந்த மாதிரி இதுக்கு சாட்சியாக இவர் இருக்கணும் அப்படின்னு இங்கே அவரை எழுந்தருளை பண்ணி இங்கே நடக்குது. இந்த இந்த யஜ்யங்கள்லாம் இப்போ நினைச்சபடி கும்பாபிஷேகம் மாதிரி எல்லாம் பண்ணிவிட முடியாது. இதை பண்ணணும்னா யஜ்ய பரம்பரையில் வரணும். தொடர்ந்து வேதமும் இந்த வேதியும் 3 தலைமுறை விட்டு கொடுத்தோம்னா அவனுக்கு வேற பெயர், ராமனுக்கு வேற பெயர். அது விடாம தொடர்ந்து யஜ்யங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணணும். இப்படி பண்ணி நித்தியப்படி 2 வேளையும் அக்னிஹோத்திரம் பண்ணணும். இந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது என்னன்னா, கார்த்தால உதய காலத்திலையும் சாயங்காலம் அஸ்தமன காலத்திலையும் இந்த அக்னிஹோத்திரியனுடைய கிரகத்துக்கு 33 கோடி தேவதைகளும் கூப்பிடாம வர, அவ அத்தனை பேரும் வந்து இங்க கட்டாட்சிக்கிறா, அனுகிரகம் பண்றா. இங்க ஒவ்வொரு ஸ்வாகாக்கும் உத்தேசத்தியாக உண்டு. அதுல இந்த சேஷம் இருக்கு பாருங்க, அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணின சேஷம். அதை யார் அக்னிஹோத்திரம் பண்றாளோ அவ சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்கள் க்ஷேமமா இருக்கணும், சுகப்பிரசவாகணும். அந்த கர்ப்பம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக சாப்பிட்றது இந்த மந்திரம். அதை சாப்பிட்டுட்டு ஒரு உத்தேசத்தியாகம் சொல்றது, கர்ப்பேபியை தன்னமமா. இவா சம்பிரதாயமா சில பேர் சிவராமன் கூட ஸ்ருதிகள் கூட மனுஷ கர்ப்பேபியை தன்னமமான்னு சொன்னான். நான் சொல்லும்போது நான் சொன்னேன், எங்க குடும்பத்தில் மனுஷ கர்ப்பேபியான்னு சொல்றதில்ல, கர்ப்பேபியா. ஏன்னா மனுஷியா உண்டிதான் கர்ப்பமாறாளா, மனுஷ ஸ்திரீ உண்டிதான் கர்ப்பவதி யாராளா என்ன? புழு பூச்சியிலேருந்து எல்லாத்துக்கும் கர்ப்பம் உண்டு. அதனால இதை சுருக்கிடக்கூடாது. மனுஷ கர்ப்பம்னு சுருக்காமல் பசுக்கள் கர்ப்பவதியா இருக்கிற பசுக்கள் சௌக்கியமா இருக்கணும், மிருகங்கள் சௌக்கியமா இருக்கணும். அதுபோல அவ்வளவு பிரார்த்தனைகள் இந்த அக்னிஹோத்திரத்திலேயும் அவபிரதம் உண்டு. இதுபோல அக்னிஹோத்திரிகள் இந்த அக்னிஹோத்திரம் பண்ணி இங்கேருந்து வர புகை இருக்கு பாருங்க, இந்த புகை இந்த ஓசோன்ல இருக்கக்கூடிய ஓட்டையை அடைக்கிறது அப்படின்னு ரிஷிகள் சொன்ன. விஞ்ஞானிகள்ல இது ஆச்சரியமா ஒத்துக்கிறா. இந்த அக்னிஹோத்திரத்தினுடைய தூமம் இருக்கு பாருங்க, புகை, இது நம்முடைய பாபங்களை போக்குறது ஆச்சரியம் இல்லை. நமக்கு எந்த விதமான சிரமங்களும் வராமல் அது ரட்சிக்கிறது. இதுக்கு என்ன பிரமாணம்னா, அங்க போபால் விஷவாயுல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை சுவாசிச்சு காலமான சந்தர்ப்பத்தில் ஒரு அக்னிஹோத்ரி ஒருத்தர் அவ ஆத்திலையும் பக்கத்திலையும் ஒருத்தருக்கு கூட ஒன்றும் வரல, அவ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டான். இதெல்லாம் இந்த அக்னிஹோத்திரம். இது ஆர்டிகலாக வந்தது. எங்க அப்பா என்ன பண்ணார், அந்த ஆர்டிகல் எடுத்து அதை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு. இந்த போபாலோட இந்த ஆர்டிகலை பிரிண்ட் பண்ணி நிறைய கொடுத்தாரு எல்லாருக்கும். ஏற்பட்ட அக்னிஹோத்திரம். இந்த அக்னிஹோத்திரங்கிறது தான் தேச மிலிட்ரியை விட பவர்ஃபுல். இந்த தேச ரட்சண விஷயத்தில் மிலிட்ரியை விட பவர்ஃபுல் அக்னிஹோத்திரம். இதை நம்ம பெரியவா
ஜெயேந்திர சரஸ்வதி புதுப்பிரிவா ஆசேத்து ஹிமாச்சலம் பாதயாத்திரையா போனார். பாத யாத்திரையா போயிட்டு இந்த யாத்திரைய ராமேஸ்வரத்துல பூர்த்தி பண்ணினார். அப்ப மகாபரிவாளுடைய ஒரு வாக்கு ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாளுக்கு பிறகு ஆசேது ஹிமாச்சலம் பாத யாத்திரையா சஞ்சாரம் பண்ணினது புதுப்பிரிவா தான். அப்படி ஒரு பெருமை புதுப்பிரிவாளுக்கு. இங்க ராமேஸ்வரத்துல பூர்த்தி பண்ணினார் யாத்திரைய. பூர்த்தி பண்ற காலத்துல நிறைய சதஸெல்லாம் நடந்தது. இந்த அக்னிஹோத்திரிகள்லாம் ஆகிதாக்னிகளெல்லாம் வரவழைச்சு இவாளை ஒரு சதஸ் ஏற்படுத்தி எல்லாரையும் வரவழைச்சு அப்படி பண்ணணும்னு புதுப்பிரிவாளுடைய சங்கல்பம். அப்ப என்ன பண்ணார் புதுப்பிரிவா, டி.எஸ். கோபாலையர்னு திருக்கருகாவும் டி.எஸ். கோபாலையரையும் எங்க அப்பா ராமதீட்சிதரையும் புதுப்பிரிவா கூட்டணிச்சு நீங்க 2 பேருமா இதை ஏற்பாடு பண்ணுங்க. இந்த முதல் ஆயுதாக்னி சதஸ் அக்னிஹோத்திரி சதஸை எங்க அப்பா தான் பொறுப்பெடுத்துட்டு நடத்தினார். அப்ப எங்க தாத்தா இருந்தார் நாராயண தீட்சிதர். பெரியவா மடத்திலேருந்தே சொல்லி அனுப்பிச்சான், தீட்சிதர்வாளுடைய அத்தியட்சத்தில் நடக்கணும். எங்க தாத்தா பெரியவா உத்தரவு பண்ணிட்டாலேன்னு வந்தார். ராமேஸ்வரம் வந்து அப்பெல்லாம் இந்த ட்ரெயினில் தான் ராமேஸ்வரத்துக்குள்ளே போக முடியும். இது மாதிரி ரோடு வசதியெல்லாம் கிடையாது. ட்ரெயினில் ஒண்டி தான் ராமேஸ்வரம் போக முடியும். ராமேஸ்வரத்துக்குள்ள குதிரை வண்டி தான், வேற சஞ்சாரம் எட்டியே வைக்கலாம். அப்படி இருந்தது. அங்க பெரியவா சந்நிதியில சதஸ் ரொம்ப ஆச்சரியமா நடந்தது. அதுக்கப்புறம் இங்கேயும் வருஷா வருஷம் கூட கொஞ்ச நாளைக்கு நடந்தது. சமீபத்தில் கொஞ்ச நாளா நம்ம பால பெரியவாளுக்கு அதை விடாம நடத்தணும், நல்லா நடத்தணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அப்ப நான் மடத்துக்கு தரிசனம் பண்ண இந்த சதஸுக்கு கொஞ்சம் முன்னாடி போனேன். அப்ப பெரியவா ஏற்கனவே ஒருத்தர் இந்த சதஸுக்கு உள்ள திரவியம் பூர்ணமா கொடுத்துட்டு இருந்தார். பூர்ணமா கொடுத்தார். அவர் திடீர்னு வெளிநாட்டில் இருக்கார், திடீர்னு நிறுத்திட்டார். அப்போ ஒருத்தர் விஜயவாடாலேருந்தோ ஹைதராபாத்லேருந்தோ ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கீழே உட்கார முடியாது, பெரியவா அங்கே ஆசனத்தில் இருக்கார். கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சேரில் உட்காண்டிருந்தார். அவர் என்ன பெரியவா அங்கே உட்காண்டிருக்கார், இவரும் சேரில் உட்காண்டிருக்காரே நான் நினைச்சேன். உடனே பெரியவா என்னை கூப்பிட்டு, அவர் தெரியாது அதனால அவர் உட்கார். நான் நினைச்சேன் அவ ஏதோ பேசிட்டு இருக்கா, நம்ம பாலபிரிவா. நான் கொஞ்ச தூரம் தள்ளி உட்காந்துருக்கேன். என்னை கிட்டக்க கூப்பிட்டு அவருக்கு முடியாது அதனால அவர் மேல உட்காந்துருக்காருன்னா, இப்பேற்பட்ட தபஸ்விவா. நான் நினைச்சுட்டு இருக்கேன் எட்டி உட்கார்ந்து, அவர் ஏதோ பேசிட்டு இருக்கார். என்னை கூப்பிட்டு இதை சொல்லிட்டு பாக்கியபுரம் அந்த விஷயத்தை தொடர்ந்தார். அப்பதான் நினைச்சேன் இன்னும் இவ்வளவு தபஸ்வியா இருக்காரு அப்படின்னு. அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார். திடீர்னு தரத்தை நிறுத்தி விட்டார். அடுத்த வாரம் சதஸ் அதான் யோஜனையா போச்சுன்னு அப்புறமா பெரியவா பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். உடனே நான் பெரியவாட்ட சொன்னேன், நீங்க பெரியவாள்லாம் இனிமே கவலைப்படக்கூடாது. இந்த சதஸ அடுத்த வருஷத்திலேருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பிரயத்தனப்பட்டு பண்றேன். இது மாதிரி ஒத்தரே பண்ணினார்னா, அவர் மாட்டேன்னு விட்டார்னா, பண்ணலைன்னா திண்டாடி போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. இது இந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது யாகம்ங்கிறது ஒவ்வொரு குடும்பமும் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இப்ப பிராமண குடும்பத்துல எல்லாராலும் பண்ண முடியுதோ? பண்ண முடியல. அதனால நாம் பண்ணாமல் விட்டு போன தோஷம் நீங்கணும்னா நாம பண்ணினாதானே நீங்க. நாம பண்றவாளுக்கு திரவிய சகாயம் பண்ணினாதானே அந்த பாபம் வராது. இதோ நம்முடைய டியூட்டி, நாமளும் பண்ணல. அப்ப யார் பண்றாளோ அவளுக்கு பண்ணணும். இதை முதல்ல பிராமண குடும்பங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சு
ஒரு 200 குடும்பத்தை சேர்க்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு அக்னிஹோத்திரிக்கு கொடுத்துடும். இப்படி ஒரு 200 பேர் சேர்ந்துட்டா இந்த சதசு ரொம்ப நன்னாவும் நடக்கும். எல்லா குடும்பமும் சேர்ந்து எல்லா குடும்பமும் சௌக்கியமாக இருக்கும், சேவமாக இருக்கும்னு பெரியவாள்கிட்ட இதை தெரிவிச்சுட்ட. உங்களுக்கு எப்படி தோன்றதோ பண்ணுங்கன்னு விட்டார். அதுக்கப்புறம் சொல்லி 25,000 ரூபா வச்சோம் ஒரு அக்னிஹோத்திரிக்கு. இப்போ அதை விட கூட பண்ணுறது இருந்தாலும் 25,000 ரூபா எல்லாரும் கலந்துக்கணுமேன்னு 25,000 ரூபா வச்சோம். 180 அக்னிஹோத்திரிகள் விசேஷமாக சில பேர் பெரியவாள்லாம் வரா, சதஸுக்கு வரா, 200 பேர். இந்த 200 பேருக்கு 50 லட்சம் ரூபாயை 200 குடும்பம் கொடுக்கும். அது மாதிரி பண்ணி பக்தாள்லாம் நான் முதல்ல அனௌன்ஸ் பண்ண உடனே 300 பேர் கொடுத்துட்டான் முதல் வருஷமே. அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்லாம் நமக்கு தொடர்ந்து சொல்ல முடியல. அதனால இந்த யஜ்ஞாலயில இப்போ வரப்போகிறது. இப்போ பெரியவாளுடைய சாதுர்மாசியத்தில் முதல் சதஸ் அக்னிஹோத்திரி சதஸ். அதனால இதில் எத்தனை பேர் பார்க்குறேன் அவசியம் பண்ணணும். இப்போ அவர் சொன்னாரோன்னு நம்ம சர்மா நிலபாடுகள் சொல்லும்போது பிராமணம் யஜ்யம் யாகம் பண்ணினா யாச்சகம் வாங்கி தான் பண்ணணும்னு வாஸ்தவமாக இப்போ சதஸில் சொல்கிறேன். நான் யார்கிட்டையும் கேட்டு வாங்கிலாம் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ இந்த உற்சவத்துக்கு கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த உற்சவத்துக்கு இவ்வளோ பெரிய உற்சவம் நடக்கிறதே நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சாதுர்மாசியத்துக்கு ஒரு 4 பேர்கிட்ட நான் நேரடியாக ஃபோன் பண்ணி சாதுர்மாசியம் பண்ணுறேன் ஏதாவது கொடுங்கன்னு. நான் இப்படி சொல்லவே மாட்டேன். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி பிராமண யாகம் பண்ணினா யாச்சகம் வாங்கி தான் பண்ணணும்னு இருக்கு, எனக்கு எல்லாத்தையும் கேட்க முடியாது, அதனால உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட, இந்த தர்மத்தை விடக்கூடாதுன்னு ஒரு 4 பேர்கிட்ட நீங்கள் கொடுங்கன்னு நானே ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் யாகம் பண்ணுறேன் எனக்கு கொடுங்கோன்னு. இப்போ அவர் சொன்னாரோன்னு தசரத சக்கரவர்த்தியே யாகம் பண்ணினாலும் யாச்சகம் வாங்கணும். ஏன் ரிஷிகள் சொல்றா யாச்சகம் வாங்கி கிடைக்கலையா திருடி யாகம் பண்ணுங்கிறார். திருடலாம், திருடி யாகம் பண்ணுனார். இந்த தர்மத்தை தான் திருமங்கி ஆழ்வார் வச்சார். பகவத் கைங்கரி வழிப்பறி பண்ணி கூட யாகம் பண்ணலாம்னு கிடைக்காட்டா, திரவியம் கிடைக்காட்டா. அதனால இப்போ இந்த அக்னிஹோத்திரிகளுக்கு சொல்றேன், நம்மால முடியுமா சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் ஆத்திரையும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற காரியத்துக்கு இவர் காத்தால எழுந்து காத்ததே தோஷம்னு இருப்பேன். அவர் இந்த தேவகேளனம் இதை சொல்லும்போது தேவகேளனம்ங்கிறது என்னன்னா எழுந்து காத்ததே தேவகேளனம் தான். காலத்தில் எழுந்துக்க முடியல. சுப்பிரபாதமே 7:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பல்ல தேய்ச்சி விட்டு காஃபியை சாப்பிட்டு 8 மணிக்கு மேலே தான் ஸ்நானத்துக்கே போகிறோம். இவன் கார்த்தால எழுந்துட்டு உதயத்துக்கு முன்னாடி அணையனம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி சாயங்காலம் பண்ணி இதெல்லாம் சாத்தியம். இன்னைக்கு லௌகிகால் அப்படி இருக்கா? நாம் இப்படியே போயின்னு இருக்கோமே. நல்ல பிராமண ஜென்மாவை அடைஞ்சு தர்மத்தை பண்ணுறதுக்கு ரைட்டு உள்ள ஒரு சகல தர்மங்களையும் பண்ணுறதுக்கு ரைட்டு உள்ள அதிகார சம்பத்து உள்ள ஒரு ஜென்மாவை அடைஞ்சு இப்படி பண்ணாமல் வீணா போகிறோமேன்னு அந்த ஃபீல் பண்ணணுமோ இல்லை. ஃபீல் பண்ணால் உண்டி போருமா? ஒவ்வொரு குடும்பம் ஒரு அக்னிஹோத்திரிக்கு கொடுக்கும். 25,000 ரூபாய் வச்சு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு அக்னிஹோத்திரி. அதனால இந்த இப்போ முதல் சதசது தான் நடக்கும் சாதுர்மாசியத்தில். பெரியவா சாதுர்மாசியம் எங்கேன்னு பெரியவா இன்னும் முடிவு சொல்லலை. எந்த ஊரில் சாதுர்மாசியம்னு நான் பெரியவாட்ட இந்த தடவை காஞ்சிபுரம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். பெரியவாளுக்கு சிரமம் இல்லாட்டா கோவிந்தபுரத்தில் சாதுர்மாசியம் வச்சுக்கணும். வாஸ்தவமாக இப்படி இந்த ஹால்லாம் பண்ணியிருக்க போனோம். மேலே இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்கேன்னா சத்சங்கத்துக்காக பண்ணியிருக்கேன். முன்னாடி ஒரு கீத்து கொட்டாக தான் இருந்தது. இப்போ பாண்டுரங்கன்னு சார் ஏற்கனவே நாங்கள் நவராத்திரி ராமாயண நவாகம் உண்டு, ராமநவமி நவாகம் உண்டு, நிறையா பிரவச்சனங்கள் உண்டு, நவாகங்கள்லாம் உண்டு, சப்தாகம் உண்டு.
இது இப்ப சந்நிதியில தரிசனார்த்திகள் நிறைய வரதுனால அந்த தரிசனத்துக்கு இடைஞ்சலா எதுவுமே பண்ண முடியாம ஒன்றா நிறுத்திட்டோம். அது மாதிரி நிறுத்தக்கூடாது. இந்த எல்லா சப்தாகமும் நவாகமும் எல்லா நாம சங்கீர்த்தனமும் இடைஞ்சல் இல்லாம அவர் இங்க ஸ்பீக்கர்ல சிரவணம் பண்ணினா போரும் பாடுறது. இங்க விஸ்தாரமா இருக்கேங்கிறதுக்காக தான் நிர்மாணம் பண்ணிடுது. இங்க பஜனை பண்ணணும், பிரவச்சனம் பண்ணணும். இப்போ பிரதிஷ்டா தின உற்சவ சப்தாகம் 19ஆம் தேதி ஜூலை 19லேருந்து 25 இங்கே தான் பிரவச்சனம். நம்ம இந்த ஹாலில் தான் பிரவச்சனம். ஆனால் இந்த ஹாலை ராத்திரி முடித்தான், நான் படுத்துட்டேன். கார்த்தால 5 மணிக்கு எழுந்துன்னு வந்து பார்த்தேன். இப்படி லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இதை பார்த்த உடனே அந்த க்ஷணம் எனக்கு என்ன தோணுது தெரியுமோ, நாம் பெரியவாழ்கிட்ட சாதுர்மாசம் கோவிந்தபுரத்தில் பண்ணணும்னு கேட்டுட்டோம். பெரியவா அங்கீகரிச்சான்னா இந்த ஹாலில் பெரியவா உட்காண்டான்னா பக்தாள்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குமே, எத்தனை பேர் வந்தாலும் தரிசனம் பண்ண முடியுமே. இது பூர்த்தியான உடனே எனக்கு பெரியவா ஞாபகம் தான். பெரியவாஞ்ச வந்து தங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன். அதுபோல் இந்த சதஸ் எங்கே பெரியவா சாதுர்மாசியம் பண்ணுறாலோ அங்கே நடக்கும். நீங்கள் அவசியம் வந்து தரிசனம் பண்ணணும். அதோடு கூட ஒவ்வொரு குடும்பமும் இந்த 25,000 ரூபா ஒரு அக்னிஹோத்திரம் எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, மடத்துக்கு இல்லை. இந்த அக்னிஹோத்ரி ரட்சண ட்ரஸ்ட்டுன்னே ஒன்று பிரிவா ஏற்படுத்தி நம்ம பாலகிருஷ்ணர்வாள், ரமண தீட்சிதர்வாள், அப்புறம் என்ன இது மடத்தில் ஒருத்தர இது மாதிரி ஒரு 4-5 பேர் அதில் ட்ரஸ்டியாக வச்சு அதில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இன்னும் வச்சுருக்கார். நான் அவசியம் இல்லை, யாரையாவது பண்ணலான்னு இல்லை, நீங்கள் தான் இருக்கணும் பிரிவா உத்தரவு பண்ணி மேனேஜிங் ட்ரஸ்டியாக வச்சுருக்கேன். இது பிரிவா சொல்லி ஒரு 5-6 வருஷமாக நடந்துருக்கு. இப்போ இந்த சாதுர்மாசிய சந்தர்ப்பத்தில் இங்கே பக்தாட்கள்லாம் தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறேன். எனக்கு பணம் தரல, மடத்துக்கு பணம் தரது அக்னிஹோத்திரி. அவாவா குடும்பம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு கொடுக்குறோம். நாம சௌக்கியமா இருந்தா போருமா, புள்ள சௌக்கியமா இருக்க வேண்டாமா, பேரம் இருக்க வேண்டாம், குடும்பத்துல ப்ராப்ளம் வராம இருக்க வேண்டாமா, காலத்துல குழந்தை பிறக்க வேண்டாமா, தம்பதிகள் அந்யோன்யமா இருக்க வேண்டாமா, எவ்வளவு ட்ரபிள் இருக்கு. எல்லா சிரமங்களும் நிவர்த்தி ஆகணும். இது அனந்தம் தொக்னிஹோத்திரினேன்னு நாம கொடுக்கிற திரவியத்துக்கு பலனே சொல்ல முடியாது. இது எவ்வளவு பொறுமானம்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பொறுமானம் இந்த திரவியத்துக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அக்னிஹோத்ரி ரட்சண சம்ரட்சண நிதியை பற்றி சொல்லணும், இந்த சதஸை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக 2 வார்த்தை சொன்னேன்.